என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் மாசி மாதத்துடைய தேய்பிறை பிரதோஷம் மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அதோடு சேர்ந்து மாசி மாதத்துடைய முக்கியமான திருவிழாவான மகா சிவராத்திரியும் சேர்ந்து வரதுனால இது ஒரு அற்புதமான பிரதோஷ நாள். அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமையில இந்த பிரதோஷம் வரதுனால இதை சுக்கிர பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க, இப்போ இந்த பிரதோஷ நாளில் எம்பெருமான் சிவபெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக அது அனைத்தும் தீரும். சரி, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. சிவபெருமானுக்கு முக்கியமான விரத நாட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி. ஆனால் இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரே நாளில் வந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அற்புதமான நாள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கோங்க. அப்படி தான் இந்த மாசி மாதத்துடைய தேய்பிறை பிரதோஷம் மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி அந்த நேரத்தில் வருகிறது. அதுக்கப்புறமா தான் தேய்பிறை சதுர்த்தசி 8:20 மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமை இரவு 8:20 மணிக்கு மேலே ஆரம்பமாக உள்ளது. ஸோ அந்த நேரத்தில் இருந்து சிவராத்திரியுடைய வழிபாடு கோவில்களில் ஆரம்பிக்கப்படும். இப்படி மாசி மாதத்துடைய முக்கியமான நாளான இந்த வெள்ளிக்கிழமை சிவராத்திரியும் வருகிறது. அதே நேரத்தில் திரையோதசி திதியில் பிரதோஷமும் வருகிறது. திரையோதசி திதி முடிஞ்சுதான் சதுர்த்தசி திதி ஆரம்பமாகும். அந்த நேரத்தில் தான் சிவராத்திரியுடைய வழிபாடுகள் ஆரம்பம். சிறப்பு வாய்ந்த இந்த நாளை நம்ம தவற விடாமல் சிவபெருமானை நம்ம வேண்டி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள், தீர்க்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது அனைத்தும் தீரும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற முன்ஜென்மத்தில் பண்ண பாவ வினைகளாக இருக்கட்டும், கர்ம வினைகளாக இருக்கட்டும், தோஷங்களாக இருக்கட்டும், நவக்கிரக ஜாதகத்தில் பிரச்சனைகளாக இருக்கட்டும், எந்த விதமான பாவ வினைகள், கஷ்டங்கள், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது அத்தனையும் தீரக்கூடிய நாள். நம்ம கேட்ட வரத்தை சிவபெருமான் நமக்கு கொடுத்து அருள் புரியக்கூடிய நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது. இந்த பிரதோஷம் வரதுனால இதை சுக்கிரவார பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில தீராத பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கு, பணத்தினால நம்மளுக்கு கஷ்டங்கள் நிறைய வருகிறது, குடும்பத்துல நிம்மதி இல்லை, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வழியில நம்மளுடைய பணம் விரயமாகுது, இந்த மாதிரி எந்த கஷ்டங்களாக பண பிரச்சனைகள் இருந்தாலும் அன்றைய பிரதோஷனால நீங்க வழிபட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். அதனால அன்று மாலை நடைபெறக்கூடிய அந்த பிரதோஷத்துல அபிஷேகத்திலையும் தீப ஆராதனை முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான குறைகளும், பண கஷ்டங்களும் நீங்கும், கடன் பிரச்சனைகளும் கண்டிப்பாக நீங்கும். சரிங்க, இப்போ இந்த பிரதோஷத்தில் நம்ம அபிஷேக பொருட்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அன்று 16 வகையான பொருட்கள் கொண்டு எப்போவுமே பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடக்கும், அலங்காரங்கள், தீபாராதனைகள் நடைபெறும். அந்த பிரதோஷ பூஜையில் நம்ம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேட்ட வரம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். சிவபெருமானுடைய முழு அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால பிரதோஷத்தில் நம்ம வழிபாடு செய்கிறது நமக்கு கோடி புண்ணியத்தை சேர்க்குங்க. சரிங்க, இப்போ இந்த பிரதோஷ நாளில் வெள்ளிக்கிழமை அன்று நம்ம என்ன பொருள் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு பார்த்தா வில்வ இலை தாங்க. ஒரு வில்வ இலை கிடைத்தால் கூட நீங்கள் அதை தவறாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, சிவபெருமானுடைய படத்திற்கோ சிலைக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை வைத்துக்கோங்க. வில்வ இலை கொண்டு நம்ம இந்த மாதிரி அர்ச்சனை செய்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வில்வ இலைக்கு மகத்துவம் அதிகமானது. அது சிவபெருமானுக்கு நீங்கள் வில்வ இலை மாலை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாட்சி வழிபாடு செய்து பாருங்க. இந்த பிரதோஷ நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான குறைகள் இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கும். அதே மாதிரி நந்தி பகவானுக்கு பிரதோஷ நாட்களில் நம்ம அருகம்புல் மாலை நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், நல்ல வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி கஷ்டங்கள், நோய்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே அருகம்புல் மாலை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது.
இல்லாமல் அபிஷேக பொருட்கள் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பால், தயிர், பன்னீர் இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேக பொருட்களுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.